ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 40 இன்ச்சுக்கான ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நானே சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய கஸ்டமருக்கு எல்லாமே இது நான் ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இது எடுத்திருக்கேன், ஷீட் எடுத்திருக்கேன். ஷீட்டில் வந்துட்டு இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து இந்த சைடில் இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே நம்ம விட்டுருவோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு ஒரு 15 இன்ச் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம ஹைட் வந்து நான் 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த அளவு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக் வித் வந்து 3.25 இன்ச் வச்சுருக்கோம். அது ஷோல்டரும் அதே சேம் தான். இப்போ 3.25க்கு ஷோல்டருக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. சேம் திருப்பியும் 3.25க்கு நெக்கு இன்னொரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ஹைட் வந்துட்டு 6.75 இன்ச் நம்ம வச்சோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். அதில் ஒரு மார்க் கொடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படி டேரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு வந்துட்டு 10 × 4 40 வரும். 2 இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுறோம். அந்த 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கோட ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணலாம். பேக் நெக் வந்து ஹைட் வந்து 8 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இந்த 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 3.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்ம் ஹோலில் இந்த கீழே இருந்து இந்த ஜாயிண்ட் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு இந்த இடத்துல மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு கர்வாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த நெக்கு வந்துட்டு ஒரு குறுக்கலாக வேணும் அப்படின்னா இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நல்லா அகலமாக ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஷேப்பில் ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிப் மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். நான் இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 1/2 இன்ச் நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டாட் பார்த்திங்கன்னா இப்போ பேக் டாட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அதுலேருந்து அதோட ஹைட் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இதை ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு ஒரு மார்க்கும், இந்த சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ பேக்கை நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படி நான் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இந்த பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி வந்திருக்கு. நல்லா வைடாக இருக்குது. நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டையும் அப்படியே ட்ரா பண்ணலாம். இப்போ நெக்கும் ஷோல்டரு இந்த மெஷர்மெண்ட்லாம் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்படியே நீங்கள் மார்க் பண்ண வேண்டியதான். நெக்கு ஷோல்டரு இதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணலாம். இப்போ பேக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச் வச்சோம். அதில் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 1.25 இன்ச் வச்சிங்கன்னா போதும்.
இந்த 1.25 இன்ச்சு இங்கேருந்து அப்படியே லைட்டாக கர்வ் எடுத்துட்டு போங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு 6 இன்ச் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ அந்த 6 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுத்துடலாம். மார்க் கொடுத்துடலாம். இதையும் நீங்கள் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து 13.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுத்துடணும். மார்க் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான், இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துடலாம். மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே கர்வ் மாதிரி இங்கேருந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஃப்ரண்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு கீழே வரணும். இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு போய் ஒரு கர்வ் மாதிரி போய் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் இதோட டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டாட் பார்த்திங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இதோட மிட் பாயிண்டில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நான் 2.6 இன்ச்சில் மார்க் கொடுத்துறேன். இதோட இது பார்த்திங்கன்னா லென்த் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு 3.2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இது வந்து 3 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. இந்த இது வந்து ஃபஸ்ட் டாட்டு, செகண்ட் டாட்டு, தேர்ட் டாட்டும் அதே மாதிரி சேம் 3 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு இங்கே இது வந்து டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து இப்படி வைங்க. இந்த மாதிரி வச்சுங்க. ஒரு 3.5 இன்ச் மார்க். இப்போ இதெல்லாமே எப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த டாட் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணி முடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும். இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் இவ்வளோ தான் நம்ம ஃப்ரண்ட்டு இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட லென்த் வந்துட்டு நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 6.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரியே நீங்கள் பார்த்துட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல், இந்த ஸ்லீவும் ஆர்ம் ஹோலும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்ம் ஹோலோட லென்த் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் 6.75 இன்ச்சு, அது கூட ப்ளஸ் 1.75 இன்ச் நம்ம ஆட் பண்ணோன்னா 8.5 இன்ச் வரும். அதுதான் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம். அது எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ கீழே நம்ம எப்பவுமே மடித்து தைக்கிறதுக்கு விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும் 6.75 இன்ச் 6.5 இன்ச் வந்துட்டு ஸ்லீவோட லென்த்து. அதே மார்க் பண்ணிடுங்க. அதை மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு
இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு 3 இன்ச்சு நம்ம கீழே ஒரு மார்க் கொடுக்கணும். அந்த மார்க்கு பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, ஆம் ஹோலும் இது 1.75 இன்ச்சும் ஆட் பண்ணி 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம். 8.5 இன்ச்சு 5 இன்ச்சு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிடணும். இந்த 8.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 2 இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு 2 இன்ச்சையும் இந்த இடத்துல நீங்கள் மார்க் கொடுத்துருங்க. மார்க் கொடுத்துட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். இதையும் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடமும் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கர்வ் மாதிரி நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி கொண்டு போகலாம். நான் இப்படியே ஜாயின் பண்ணுறேன். இதுலேயே ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கர்வ் வரைக்கும் இங்கே வரைக்கும் நீங்கள் டச் பண்ண வேவ் பண்ண வேண்டாம். அப்படியே லைட்டாக கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்துல நீங்கள் வந்து லே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகும். இது பேப்பர்னால கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இதாகும். அப்படி இதாச்சுன்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இதோட பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெல்ட்டோட ஹைட் வந்துட்டு 3.25 இன்ச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 இன்ச் விட்டுடலாம். 3.75 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இதோட ஹைட் இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வந்துட்டு நான் ஒரு 7.5 இன்ச்சும் ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஹிப்போட மெஷர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம எவ்வளோ வச்சோம் 3.75 இன்ச்சு, அதே சேம் வந்துட்டு 3.75 நான் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். இது ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து லைட்டாக இந்த மாதிரி கர்வ் மாதிரி அப்படி கொண்டு போங்க. அப்படி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்களா. இந்த ஃப்ரண்ட்டு தெரியறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் பார்ட்டை அப்படி லே பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் இது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு 1/4 இன்ச் நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக இந்த இடமும் ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுவும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடமும் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இதோட ஸ்லீவு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் எப்படி இருக்குன்னு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.